அனைவருக்கும் அன்பு வணக்கம். டைட்டில் பார்த்தோன்னே சில பேர் கேள்வி கேட்கலாம், என்ன சார் நீங்களும் இந்த தனி மனித துதி பாடல் அதில் இறங்கிட்டீங்களா? அதிமுகவின் மூவ் ஆர் பாஜகவின் மூவ், திமுகவின் மூவ் இப்படி சொன்னால் பரவாயில்ல, அதுன்னு ஒரு தனிநபரை வச்சு அண்ணாமலையின் மூவ் அப்படின்னு டைட்டில் வச்சுக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம். இந்த பாருங்க, எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி அப்படின்றத நிர்ணயிப்பது ஒரு தனிநபர், ஒரு கேரிஸ்மேட்டிக் லீடர், அவ்வளவுதான். இந்த சித்தாந்தம், கொள்கை, திட்டங்கள் அப்படின்னு என்ன ஒன்றா சொல்லுங்க, அதெல்லாம் வேல்யூ அடிஷன் தானே தவிர மெயின் அந்த தலைவர் கேரிஸ்மேட்டிக் லீடர் மட்டும்தான். இப்போ அதிமுகவில் இரட்டை தலைமை இருந்தது, ஒழுங்காக தானே போயிட்டு இருந்தது. எதுக்காக எடப்பாடியார் அவர்கள் ஒற்றை தலைமை வேணும் அப்படின்னு கேட்டாரு? அப்பதான் தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் இருக்கு. அது 2 பவர் சென்டர், மோர் தென் 1 பவர் சென்டர் இருந்தாலே அது சரியாக இயங்க முடியாது. இது எடப்பாடியார் அவர்களுக்கு தெரியும். அதனால தான் ஒற்றை தலைமை அப்படின்னு ஒரே காலில் நின்றாரு. அதே மாதிரி ஒற்றை தலைமையை அடைந்தும் விட்டார். இந்த ஒன்றுக்கு மேற்பட்ட தலைமை அப்படின்னு இருந்ததுன்னா அந்த 2, 3, 4, 6 ஒரு குழு, இவங்கெல்லாம் தான் சேர்ந்து முடிவெடுப்பாங்க. ஒரே ஒரு தலைவர் கிடையாது, அது சர்வாதிகாரம் ஆகிவிடும் அப்படின்லாம் சில பேர் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் அப்படிலாம் நடந்ததுன்னா என்ன ஆகும்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி தான் ஆகும். இல்லைன்னா அந்த ஜனதா எக்ஸ்பெரிமெண்ட்னு 77 பாருங்க, யாரோ ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர், ஆனால் எல்லாரும் தலைவர்கள், எல்லாருக்கும் சம அதிகாரம் அப்படின்னு ஆரம்பித்தாங்க. தபகுன்னு பாதியிலே கவுந்துட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த நேஷனல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட், விபி சிங் அவர்களது தலைமையிலான ஆட்சி, அதுவும் அந்த மாதிரி தான் கவிழ்ந்தது. ஸோ ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவரை சுற்றி கட்சி, தொண்டர்கள், வெற்றி இப்படி இருந்தால் மட்டும்தான் அது நீடித்து நிலைக்கும். இதுதான் அரசியல் சரித்திரம் நமக்கு கூறும் உண்மை. இதை தாண்டி அப்படி இல்லை, இப்படி இல்லை, கட்சி தான் முக்கியம் இப்படின்லாம் சொல்லலாம். வெற்றி முக்கியம் இல்லை அப்படின்னு முடிவெடுத்தா மட்டும். இப்போ கேட்கலாம், அது கரெக்டுங்க, ஒற்றை தலைமை தானே. ஆமாம், அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறம் இப்போ நயினார் நாகேந்திரன் பாஜகவில் தலைவராக வந்திருக்கின்றார். அது அங்கே சட்டத்தின்படி 3 வருஷம் தான் இருக்க முடியும். அதனால் அடுத்தவர் வந்திருக்கார். இதில் என்ன குழப்பம் இருக்குது? அப்போது முன்னாள் தலைவர் அப்படின்றதுக்காக அவருக்கு இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கணுமா அப்படின்னா நான் அப்படிலாம் சொல்லலை. இதில் சில பேர் சொல்லுவாங்க, அது பாருங்கள், அண்ணாமலையை கண்டுபிடித்தது பாஜக, மோடி அவர்களை கண்டுபிடித்தது பாஜக, இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, இனிமேலும் கண்டுபிடிப்பாங்க. சரி, நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் கண்டுபிடிச்சதை ஒழிச்சு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? விளக்கமாக சொல்லவா? மோடி அவர்களை கண்டறிந்தது பாஜக. ஏன்னா குஜராத்தில் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி அவர் ஒரு வார்டு மெம்பராக கூட இருந்தது கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த தலைவர் கிடையாது. அவர் ஒரு ஆர்கனைசேஷன் மேன் அவர். ஆனால் அவரது திறமையை கண்டறிந்து குஜராத்தில் ஒரு பிரச்சனைன்னு போது அவர் சிஎம்மாக கொண்டு வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய வளர்ச்சி அப்படின்றது ஃபெனாமினல். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக பாருங்க, மோடியுடைய திறமையை கண்டறிந்து அவரை கொண்டு வந்து வச்சது பாஜக அப்படின்ட்டு நாளைக்கு இல்லை நாங்கள் அவங்கள மாதிரி இன்னும் 10 பேரை கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவரை ஒதுக்கி தள்ளிட்டு தேர்தலை சந்திக்க முடியுமா பாஜகவால்? நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க மோடியை, இன்னும் ஒரு 10 மோடியை கொண்டு வாங்களேன். ஒரு மோடி, அந்த நரேந்திர மோடி இல்லை அப்படின்னா பாஜக தேர்தலை சந்திக்க தைரியம் இருக்கின்றதா? அதனால் இதெல்லாம் ரெட்டாரிக். எங்களால் இன்னும் 10 பேரை உருவாக்க முடியும், 100 பேரை உருவாக்க முடியும். ஆனால் எல்லாருமே மோதி ஆகிவிட முடியாது. அதே மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள், அவர் போலீஸ் வேலையை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஐடென்டிஃபை பண்ணி அவரை கட்சியில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. துணைத் தலைவர்ன்றாங்க, அதுக்கப்புறம் தலைவர்ன்றாங்க. இப்போ அவருடைய திறமை, செல்வாக்கு, மக்களிடையே அவருக்கு இருக்கும் ஆதரவு, இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாங்கள் இன்னும் 10 அண்ணாமலையை கொண்டு வருவோம் அப்படின்னா, நீங்கள் 10 அண்ணாமலை இல்லை 100 அண்ணாமலை கூட கொண்டு வாங்க, இந்த அண்ணாமலை அவரை என்ன பண்ண போறீங்க? இதுதான் கேள்வி. இப்போ அடுத்தது, அவர் என்ன பண்ண போறார்? அதுதான் முக்கியமான கேள்வி. கொஞ்ச நாளாவே பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்றது ரொம்பவே டல் அடிச்சிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் அவர் பாட்டுக்கு மக்களை சந்திக்க போகின்றார், நல்ல கூட்டம் வருது, ஒரு கிரெடிபிலிட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த என்டிஏ, என்டிஏன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஒன்று அங்கே அதிமுக பாஜக 2 கொடிகளும் இருக்கின்றன, வெறும் அதிமுக மட்டும் கிடையாது. அடுத்த முக்கியமான காரணம், இன்னைக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அப்போ இந்த பக்கம் ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ் வேணும். நம்பிக்கையுள்ள தலைவர்களோ கட்சியோ கூட்டணியோ இருந்தால் மட்டும்தான் ஆட்சிக்கு எதிரான வாக்கு அப்படின்றது இந்த பக்கம் ஒட்டுக்கா டைவர்ட் ஆகும். ஆட்சியில் இருக்கும் கட்சியை பதவியிலிருந்து இறக்க முடியும். எதிர்கட்சிகள் இங்கே ஸ்ட்ராங்காக இல்லை, ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னும் போது ஓட்டு அப்படியே செதறும். போதாக்குறைக்கு இப்போ தாவாக்கா வர களத்தில் இறங்க போது
அப்போது ஆளுங்கட்சியை உங்களால் அசைக்க முடியாது. சரியா? இப்போது இந்த ஒரு வரவேற்பு எடப்பாடியார் போகிற இடத்துலலாம் வருகின்றது அப்படின்னு சொன்னால் அது எடப்பாடியாருக்கு மட்டுமான வரவேற்பா, அதிமுகவுக்கு மட்டுமான செல்வாக்கா, இல்லை அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால ஆஹா இவங்க ஒரு கிரெடிபிள் ஆல்டர்னேட்டிவ், இவங்களால திமுகவை பதவியிலிருந்து நீக்க முடியும் அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்கா? நான் கேட்கறது புரியுதுங்களா உங்களுக்கு? இதே அந்த அலையன்ஸ் வராம எடப்பாடியார் இன்னி வரைக்கும் தனியாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலைமையில அவர் அதிமுக மட்டுமே இந்த மாதிரி ஒரு பேரணி மக்கள் சந்திப்பு அப்படின்னு போயிருந்தால் இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்திருக்குமா? இதுதான் என்னுடைய நேரடியான கேள்வி. அப்படிலாம் இல்லை சார், பாஜகவுக்கு என்ன சார் ஸ்ட்ரென்த் இருக்குது, என்ன சார் தொண்டர்கள் இருக்காங்க, பாஜக இல்லைனாலும் இந்த கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு தான் கூட்டணி வேணும்னா வேணும், வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்றீங்களே, எதுக்காக கூட்டணி சேரணும்? திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். பாஜகவும் அந்த கருத்துடன் தான் சேர்ந்திருக்கின்றது அப்படின்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. வெரி குட். அந்த பாஜகலையும் அதுதான் சொன்னாங்க. அதுக்காகத்தான் சில காம்ப்ரமைஸ்லாம் வேற பண்ணுறோம். இந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்டாக இருந்தால் அண்ணாமலை அவரே ஒதுங்கிட்டார். இந்த அலையன்ஸில் என்னால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க பாஜக. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கின்றது. தேவையில்லாமல் இதை எல்லாம் போட்டு உழப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் அண்ணாமலை தான் கூட்டணியை கெடுக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த செய்தி பத்திரிகைகள்லாம் அந்த போஸ்டர் கடையில் தொங்குவோம் இல்லையா, அதில் என்ன போட்டுக்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா அப்படின்னு ஒரு நாள் வரும். நாங்கள் ஏமாளி அல்ல, ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது, அமித்ஷாவுக்கு பழனிசாமி எச்சரிக்கை, இப்படி தான் இன்னொரு நாள் வருது. அப்போது இவங்களே இந்த மாதிரி டைட்டில் போடுறதுக்கு ஆர் யூடியூப்பில் தம்ப்நெயில் போடுறதுக்கு இடம் கொடுத்துனுக்கிறாங்க அப்படின்னு சொல்வேன். கூட்டணியை பற்றி பேசுவதற்கு இது நேரம் இல்லை. ஆர் அட்லீஸ்ட் அந்த கூட்டணி ஆட்சினா என்ன அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கமாவது வேணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல திமுக அதிமுக ரெண்டு பேரும் ஒருமித்த கருத்தோடு இருக்கின்றார்கள். ஆனால் மத்தியிலனா மட்டும் நாங்கள் பங்கு கேட்போம். இதுக்கு தான் சொல்லுவாங்க அந்த மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு. சரி, பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க, காம்ப்ரமைஸ் பண்ணி தான் திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக கூட்டணி வச்சிருக்கார்கள். அப்படின் போது கூட்டணி ஆட்சின்றது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆர்எல்ஸ் இது என்டிஏ ஆட்சிங்க, அவ்வளோதாங்க, அமைச்சர் பதவியெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னாது ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும் பாஜகவில் இருந்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது அண்ணாமலை அவர் வேற சொல்லியிருக்காரு, அழையா விருந்தாளியா நான் போக விரும்பவில்லை அப்படின்னு. கரெக்டு, அவராக அப்படி போனாலுமே அது அதிமுகவாக இருக்கட்டும் ஆர் ஈவன் இன்றைக்கு பாஜகவில் இருக்க சில பேர் ஆகட்டும் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த முக்கியமான பிரச்சனையாக இருந்தது அண்ணாமலை அவர் எங்கள் தலைமையை பற்றி, அதான் ஜெயலலிதா அவர்களை பற்றி அப்படி பேசினார் இப்படி பேசினார், அதனால் அவர் இருந்தா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் ஒதுங்கிட்டார். முதல்ல கூட்டணியே வேணான்றது தான் அவருடைய நிலைப்பாடு. அதில் அவர் என்றைக்குமே உறுதியாக இருக்கார். அன்றைக்கே சொன்னார்ல, இது மாதிரி கொடுங்க ஏசமா, எத்தனை கொடுக்குறீங்களா கொடுங்க, அப்படிலாம் சீட்டு வாங்குறதுக்கு நான் ஆள் கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ காலத்தின் கட்டாயம், அது தேசத்துக்கு முக்கியன்றதுக்காக பாஜக அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, இது புரியுது. ஆனாலும் அண்ணாமலை அந்த ஃப்ரிக்ஷனாகவே நினச்சிட்டு இருக்காங்க அதிமுகவில். ஸோ அவங்க அவங்களுடைய போராட்டங்களாகட்டும் இல்லை பொதுக்கூட்டங்களாகட்டும் அதில் அண்ணாமலை கலந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே அவர் வந்தாலும் இல்லை இது வேண்டாங்க அப்படின்னு நாசுக்கா சொல்லிடுவாங்க. அது நல்லாவே தெரியுது. ஆனால் பாஜகலேயே இன்னும் சில பேர், இது சில பேரா பல பேரா அப்படின்லாம் என்ன கேட்காதீங்க, நீங்களே அதை பார்த்துக்கங்க. அண்ணாமலை அவர்களை இருட்டடிப்பு செய்ய வேண்டும். சரி, ரைட், அவர் முன்னாள் தலைவர், அதனால் அவர் படத்தெல்லாம் போஸ்டரில் போடணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. ஆனாலும் ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் தமிழகத்தில் பாஜகவை ஒரு கணிசமான அளவுக்கு கொண்டு வந்திருக்கார் அப்படின்றதுக்காகவாது அவருடைய ஃபோட்டோவை போடலாம். ஏன்னா அவரால் பாஜகவுக்கு வந்த வாக்குகள் அப்படின்றது அவங்க பாஜக கட்சியினர்னு நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் நியூட்ரல் ஓட்டர்ஸ், அரசியலே வானான் ஒதுங்கி இருந்தவங்க, இது சாக்கடை குப்பன்னு நினச்சிட்டு இருந்தவங்க, அவங்கெல்லாம் அண்ணாமலையால் ஈர்க்கப்பட்டு அரசியல் பால் வந்தவர்கள். ஸோ அவர் ஃபோட்டோ இருந்தால் தான் அந்த ஒரு ஓட்டு வங்கியை தக்க வச்சுக்க முடியும். இது பாஜக முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்.
உன்னை அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதா, அவங்களாம் ரொம்ப தெரிஞ்சவங்க, அரசியல் எவ்வளோ வருஷம் இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லலாம். ரைட், இருந்துட்டு போட்டோம். ஆனால் இன்றைக்கு பாஜகவிலேயே அகைன் சில பேர் அண்ணாமலை அவர்கள் வெளியில் போனால் நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளா தள்ளாம அவரா வெளியில் போயிட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நிம்மதின்னு. சரிங்க, இப்போ அண்ணாமலை அவரை நீங்கள் ஒதுக்கி வச்சிடுறீங்க, இல்லை பிரச்சாரத்துக்கு கூப்பிடல, இல்லை அவரே வந்து ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு இனிமேல் அரசியலே வானா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஆடு மாடு கிரிக்கெட்டு அப்படின்னு ஒதுங்கிடுறாரு, இல்லை தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு. இப்படி எந்த ஒரு சினாரியோ எடுத்தாலும் நீங்கள் வந்து அப்படியே அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருவீங்களா? இந்த கூட்டணி அமைச்சர் பதவி கொடுக்க வேணாம், உங்களுக்கு எம்எல்ஏ சீட் எத்தனை கொடுக்க போகிறாங்க, அத்தனை சீட்லேயும் பாஜக ஜெயிச்சிருமா, இல்லை இந்த அதிமுக பாஜக கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருமா? 100% உறுதியாக சொல்ல முடியுமா? அப்போ என்ன நினைக்கிறாங்க, இதை பாருங்க, ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, ஆட்சி இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவருக்கு கிரெடிட் போயிடக்கூடாது, அவரு பெரிய ஆளாக வளர்ந்துடக்கூடாது. உங்கள் கட்சி தானே. நான் பாஜகவில் இருக்க ஒரு சிலரை பார்த்து கேட்குறேன், உங்கள் கட்சியில் தானே இருக்கார் அண்ணாமலை, அப்போ அவர் ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு சில சக்திகள் பாஜகவில் நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் என்னங்க, எனக்கு அதை சொல்லுங்க. சரி, இதெல்லாமே ப்ரெடிகேட்டட் ஆன் த அசம்ஷன் இந்த கூட்டணி இப்படியே இருக்கும், வேறு கட்சிகள் எதுவும் வராது, வேறு கட்சிகள் எதுவும் போகாது அப்படின்றதுல தான் இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் சில மாற்றங்களும் நடக்கலாம். இப்போ வந்து அன்வர் ராஜா அவர்கள் இங்கிருந்து விலகி அங்கே போயிருக்கார். இதுக்கு வந்து திமுகவினரை விட கூட்டணி கட்சிகள் தான் வந்து பெரிய வரவேற்பு. அதுலேயும் வந்து விசிகாவிலேருந்து சொல்லியிருக்காங்க, பார்த்தீங்களா, மைனாரிட்டிகளுக்கு எதிரான கட்சி ஆகிவிட்டது, எதிரான கூட்டணி ஆகிவிட்டது அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நான் கேட்குறேன், இதே திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தது, எடப்பாடி அவர்களும் அதை தான் கேட்டுக்கிறாரு. ஏன் அவங்க கூட்டணி வச்சிருந்தப்போ அது ஏற்றுக்க முடியும், நாங்கள் கூட்டணி வச்சா தப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது என்னைக்கோ நடந்தது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கூட்டணி நீங்கள் வச்சுருந்தீங்க, அதில் வந்து தேர்தலையும் போட்டி போட்டிருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அப்போது திமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்த போது விசிகாவின் நிலைப்பாடு என்ன? எப்படி பாஜகவோட சேர்ந்ததுனால அது வந்து மதவாத கட்சி அப்படின்னு ஒதுங்கி இருந்தாங்களா, இல்லை அந்த கூட்டணியில் இல்லை நாங்கள் திமுகவுடன் இருக்கிறோம் அப்படின்னு எங்கேயாவது இணைந்திருந்தார்களா? இதுக்கு வந்து விசிகாவினர் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது, திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கும் போது அதிமுக வச்சா என்ன குறைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு சில பேர் சொல்லுவாங்க, அன்றைக்கு பாஜக நல்ல கட்சியாக இருந்தது, ஏன்னா அன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் பிரதம மந்திரியாக இருந்தாராம். அப்போ அவங்கள ஒரே கேள்வி கேட்கவா, இந்த 2002 குசராத் கலவரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது எப்போ நடந்தது? அப்போ திமுக எந்த கூட்டணியில் இருந்தது? அப்போ கலவரம் நடந்த காலத்தில் நல்ல கட்சி, கலவரம் நடக்காமல் இருக்கும் காலத்தில் அது கெட்ட கட்சி ஆயிடுச்சா? அந்த குசராத் கலவரம் நடந்த காலகட்டத்தில் வாஜ்பாய் பிரதம மந்திரியாக இருந்தார், ஆனால் மோடி அவர்கள் தான் எங்கள் முதல் மந்திரியாக இருந்தார் அந்த குசராத்தில் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் திமுக எங்கே இருந்தது அப்படின்ற கேள்வியை நீங்கள் அந்த ட்விட்டரில் குரோக் கிட்ட கேட்கலாம், இல்லை அந்த சாட் ஜிபிடி கிட்ட கேட்கலாம், தெளிவாக அது பதில் கொடுக்கும், யார் யார் எங்கெங்கே இருந்தாங்க அப்படின்னு. இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, நல்ல கட்சி கெட்ட கட்சி அப்படின்னு விளக்கம் கொடுக்குறவங்க. இன்ஃபேக்ட் அதிமுகவில் வந்து கொஞ்சம் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கூட்டணி பற்றின கேள்விகளுக்கெல்லாம் இப்போ பதில் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் இப்படித்தான் வந்து ப்ரொவோக் பண்ணிட்டு இருப்பாங்க. அது பாருங்க, இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு நாள் இருக்குது, எத்தனை சீட்டு என்ன அப்படின்றதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் முடிவு பண்ணுவாங்க. இப்போ ஏன் போட்டு எல்லாரும் வந்து கூட்டணி கூட்டணி அப்படின்னு கேட்டுக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும், அதை தான் அவங்க சொல்லுவாங்க. அதுக்காக வந்து கூட்டணி உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்க முடியுமா? அப்போ திமுக கூட்டணியில் வந்து என்னென்னலாம் வந்து கேள்வி கேட்குறாங்க, என்னென்னலாம் சொல்கிறாங்க, குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் ஏன் போய் கேட்க மாட்டேங்கிறீங்க இப்படின்னு திருப்பி அடிக்கணுமே தவிர, இவர் அவருக்கு பதில் கொடுத்தார், அவர் இவருக்கு வந்து பதிலடி கொடுத்தார் அப்படின்றதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, யாருக்கு கிரெடிட் போகுது என்ன ஏது அப்படின்றத பார்க்காம இது வந்து திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தில் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. அதனால் யார் மூலமாவது ஒரு பெனிஃபிட் வருது, ஒரு 10 ஓட்டு வருது அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கணுமே தவிர இவரெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அண்ணாமலை அவர்கள் மேலே இந்த அந்த வெறுப்பு ஒதுக்கும் போக்கு அப்படின்றத வந்து அதிமுகவினர், முக்கியமாக அதிமுக தலைமை கைவிட வேண்டும். நாங்கள் அவர் வந்து அவங்கள பற்றி இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னா, அரசியலில் இதெல்லாம் சகஜங்க. யார் எவ்வளோலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியாதா?
இதே அதிமுகவினர் வந்து அன்னைக்கு பார்த்தீங்களா பாஜகவோட சேர்ந்ததுனால தான் மைனாரிட்டி ஓட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்னு 21 தேர்தலுக்கு பிறகு சொல்லிட்டு 24 தேர்தலும் போது அதையே சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு வந்து அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு கூட்டணி வச்சுக்கிறீங்களா? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்றைக்கும் அதிமுகவில் இருக்க தலைவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். நீங்களே இந்த மாதிரி பேசும்போது அப்புறம் வந்து அவர் பேசிட்டார் இவர் பேசிட்டார் அப்படின்னு சொல்றதுல ஒன்றுமே கிடையாது. நாளைக்கே வந்து திமுகவிலிருந்து ஒருத்தர் இங்கே வந்து அதிமுகவில் சேர்றாரு அப்படின்னா ஒத்துக்க மாட்டாங்களா? ஏன் அதிமுகவிலேருந்து எத்தனை பேர் திமுகவில் போய் சேர்ந்துக்கிறாங்க? ஏராளமான பேர் அமைச்சர்களாம் கூட இருக்காங்க. அவங்கெல்லாம் அதிமுகவில் இருக்கும்போது என்னெல்லாம் பேசியிருக்காங்க. சரி விடுங்க, அதெல்லாம் கூட பழைய காலம் அப்படின்னா இங்கே இருக்கிறார ஒருத்தர் உலக நாயகன் நமது முதலமைச்சரை பற்றி எவ்வளோலாம் தரக்குறைவாக பேசியிருக்கார். அவரே இப்போ வெக்கம் கெட்டு போய் அங்கே போய் நிற்கிறாரு. அவங்களும் பெரிய மனசோட வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி வச்சுக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் அரசியலில் சாதாரண விஷயம். அன்னைக்கு அவர் அந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்னா ரைட்டுங்க, அரசியல்லாம் இப்படி தான் பேசுவாங்க. அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொன்னால் யாரும் யாரோடையும் கூட்டணியே வைக்க முடியாது. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதிமுக தலைமை ஒரு நல்ல மொமெண்டத்தோடு இருக்காங்க. இதை வந்து இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக அண்ணாமலை அவர்கள் அரவணைத்து செல்ல வேண்டும். அதை விட்டுட்டு சில சில்வண்டுகள்லாம் உக்காந்திங்கன்னு ஒரு தனி மனித வெறுப்பு மட்டுமே அரசியலாக பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது ஒட்டுமொத்த கூட்டணிக்கு தான் லாஸ். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செஸ் போர்டில் சில நேரங்களில் ஒரு ஹார்ஸையோ இல்லை ஒரு ரூக்கையோ நவுத்தாமல் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இருக்கிறதுனால அப்படியே சுற்றி இருக்க இடத்த அது கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். ஸோ செஸ் மாதிரியே தான் அரசியலில் எந்த மூவும் பண்ணாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பதே ஒரு மிகப்பெரிய மூவ். அதுக்கப்புறமா அந்த டார்க் ஹார்ஸ் நகரும் போது தான் அடுத்த கட்டம் என்ன அப்படின்றது தெரியும். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.